ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் ஆர்பி ஃப்ரெண்ட்ஸ் விலாக். இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக இருக்கட்டும். இன்னைக்கு ஆலு சப்பாத்தி பார்க்க போகிறோம். ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நான் தனியாக குருமா சட்னி இதெல்லாம் தேவையில்லை. சிம்பிளாக ரைத்தா தொட்டு சாப்பிட்டாவே செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இதை எப்படி செய்கிறதுன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கண்டிப்பாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல உங்களுக்கு தேவையான உருளைக்கிழங்கை இந்த மாதிரி கட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. அப்புறம் உங்களுக்கு தேவையான கோதுமை மாவை போட்டு கொஞ்சம் உப்பு எண்ணெய் ஊற்றி நல்லா தண்ணி ஊற்றி நார்மலாக சப்பாத்திக்கு பிசைகிற மாதிரியே பிசைஞ்சு வச்சிடலாம். மாவு காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக எண்ணெய் ஊற்றி மூடி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிடலாம். ரைத்தாவுக்கு கொஞ்சமாக வெள்ளரிக்காவை பொடியாக கட் பண்ணி போட்டுட்டு வெங்காயத்தையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிங்கன்னா அதில் தண்ணி இருந்தால் வந்துடும். அதுக்கப்புறமா அந்த வெங்காயத்தையும் போட்டு, இது கடையில் வாங்கின தயிர் தான், நல்லா கெட்டியான தயிர் போட்டிங்கன்னா அது கொஞ்சம் ஸ்வீட்னஸ் வேற கொடுக்கும். ரொம்பவே நல்லா இருக்கும். இந்த மாதிரி கட்டி தயிராக போட்டு எடுத்து வச்சுருங்க ஓரமாக. இப்போ ரைத்தா ரெடி ஆயிடுச்சு. அடுத்தது ஆலு செய்ய போகிறோம். அதுக்கு வெங்காயம் பொடியாக கட் பண்ண, இஞ்சி பூண்டு கருவேப்பிலை இதுதான் போடணும். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொடியாக அரிஞ்சு வச்சிருக்கிற இஞ்சி பூண்டு பொடியாக கட் பண்ணியிருக்கிற வெங்காயம் கருவேப்பிலை 2 ஸ்பூன் சோம்பு போட்டு நல்லா வதக்கிடுங்க. அப்புறம் அதுக்கு தேவையான உப்பை போட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் இதையும் போட்டு நல்லா வறுத்தெடுத்துடணும். நல்லா வாசனை போக வதக்குனதுக்கப்புறம் வேக வச்சிருக்கிற உருளைக்கிழங்க இந்த மாதிரி மசிச்சு வச்சுருக்கேன். அதை அப்படியே போட்டு ரொம்ப வசிக்கக்கூடாது, 1-2 மசிச்சு இந்த மாதிரி போட்டு நல்லா எல்லா பக்கட்டும் அந்த காரம் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் நிறைய கொத்தமல்லி தூவணும். அதுதான் அந்த இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நிறைய கொத்தமல்லி பொடியாக கட் பண்ணதையும் தூவிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சிடலாம். இது அப்படியே ஆற விட்டுருங்க. அப்போ தான் கொஞ்சமாக நம்ம உருட்டுறதுக்கு நல்ல வசதியாக இருக்கும். இப்போ சப்பாத்தியை உருட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி மாவை கொஞ்சம் பெருசாக உருட்டிக்கணும். அப்போ தான் இந்த உருளைக்கிழங்கு உள்ளே வைக்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும். கொழுக்கட்டைக்கு பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி பண்ணி அதுக்குள்ளே இந்த உருளைக்கிழங்கு மசாலாவை வச்சு அதை அப்படியே மூடிட்டு நிறைய மாவு தொட்டுக்கணும். அந்த உருண்டையை அந்த மாவில் போட்டு பெரட்டி இந்த மாதிரி சப்பாத்தியாக எடுத்துடலாம். கொஞ்சம் மொத்தமாக தேய்ச்சிங்கன்னா உள்ளுக்குள்ளே இருக்கிற உருளைக்கிழங்கு வெளியில் வராமல் இருக்கும். அந்த சப்பாத்தி உருண்டையை பெருசாக உருட்டிக்கணும். இது மாதிரி நல்லா தேய்ச்சிட்டு அப்புறம் தோசைக்கல்ல போட்டு எடுக்க வேண்டியதான். கல் காஞ்சோன்னு ஃபஸ்ட்டு சப்பாத்தியை போட்டு 2 பக்கட்டும் லைட்டாக வேக விட்டுறணும். அதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றுனீங்கன்னா அது நல்லா உப்பி வரும். ஸோ அந்த பாருங்கள், உப்பி வருது நல்லா. உள்ளுக்குள்ளரெல்லாம் சப்பாத்தி வேகும் அப்போ தான். ஸோ 2 பக்கட்டும் திருப்பி போட்டிங்கன்னா சப்பாத்தி ரெடி ஆகிடும். அடுத்த சப்பாத்தியும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். மேலே லைட்டாக பட்டரோ இல்லை நெய்யோ தடவினீங்கன்னா நல்லா இருக்கும் வாசனையாக. இப்போ ரைத்தாவும் அந்த உருளைக்கிழங்கு மசாலாவே கொஞ்சமாக வச்சுக்கிட்டேன். ஏன்னா சப்பாத்தியில் பத்தலைன்னா அதை தொட்டு சாப்பிட்டுக்கலான்னு. பட் அது தேவைப்படலை. ரொம்பவே நல்லா இருந்துச்சு சப்பாத்தி. அவ்வளோ ஸ்பைசியாக அவ்வளோ நல்லா இருந்தது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிக்கும். என் பொண்ணு ரொம்ப நல்லா இருக்குமான்னு சொல்லி சாப்பிட்டா. இந்த மாதிரி டிஷ் எல்லாம் நைட் டைமில் தான் செய்வேன். ஆஃபீஸ் போகிறதுனால பகலில் சுத்தமாக முடியாது. காலையிலேயே டிஃபனு லஞ்சு எல்லாம் செய்கிறதுக்கு தான் நேரம் இருக்கும். ஸோ இது நைட்டு தான் செஞ்சோம். எப்படி இருக்குது பாருங்கள் சப்பாத்தி. வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்பாத்தி பிடிச்சவங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.